ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நம்மளோட தீபாவளி ஸ்வீட் வரிசையில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது கண்டிப்பாக குலாப் ஜாமுன் அதாங்க இருக்கும். ஒவ்வொரு தீபாவளிக்குமே மறக்காமல் குலாப் ஜாமுன் எல்லார் வீட்லேயுமே போட்டுருவோம். அதே மாதிரி இந்த வாட்டியும் நான் குலாப் ஜாமுன் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட மணி ஒரு 10 o'clock இருக்குங்க. அப்போவே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்தேன். 2 பேக்கெட்டுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உடச்சி கொட்டியாச்சு. நான் இன்றைக்கி எம்டிஆர் பிராண்ட் தான் எடுத்திருந்தேன். நமக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாங்க. நான் எப்படின்னா அப்போதைக்கு எது கடையில் வாங்குவனோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி போட்டுக்குவேன். லைட்டாக இந்த மாதிரி மாவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம பச்சை பால் இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலில் வேணாலும் பிசையலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியில் கூட பிசையலாம். பட் சுடு தண்ணியிலலாம் பிசைய வேணாங்க. அதே மாதிரி பாலில் பிசைறீங்கனாலுமே சூடான பாலில் பிசைஞ்சால் நல்லா வராது. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாங்க, குலோப் ஜாமுன் செய்யும்போது நம்ம பிசையும் போது நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அடித்து பிசையக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு பிசையணும். ரொம்ப கீழே போட்டு குண்டாலெல்லாம் போட்டு தட்டாமல் அதை அப்படியே மேலாப்பில் விட்டுருங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம ஜீரா காய்ச்சி வச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு 3-4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். நான் அளவான இனிப்பாக தான் எடுத்திருக்கேன். அதனால இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் இன்னொரு 4.5 டம்ளர் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் எந்த டம்ளரில் சர்க்கரை எடுத்தனோ அந்த டம்ளரில் 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னா குலாப் ஜாமுனாக இருக்கும். பட் ஒரு சில சமயத்தில் அந்த குலாப் ஜாமுன் நம்மளுக்கு சொதப்பிடுங்க. நல்லா வர வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஒரு சில தப்பு நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குலாப் ஜாமுன் நல்லா வந்துடும். இப்போ ஏலக்காய் பொடி இருக்குதுங்க. ஆல்ரெடி நம்ம நுணுக்கி வச்சுருவோம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். அதுலேருந்து கொஞ்சம் பவுடர் எடுத்து இதுக்குள்ளே தூவிக்கலாம். சர்க்கரை எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா கரைஞ்சிடுச்சுங்க. நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை ஆற விட்டுலாம். நீங்கள் ஏதாவது கலரிங்க்கு ஏதாவது குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 2-3 விஷயம் மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா போதுங்க. இது ரொம்பவே சூப்பராக தான் வந்துடும். நம்ம எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே போதுங்க, ஃபஸ்ட்டாக இதை போட்டுருவோம். என்ன தான் நமக்கு கடையில் வாங்கி ஸ்வீட் சாப்பிட்டாலுமே இல்லை வேறு எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலுமே இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. இப்போ மோஸ்ட்லி நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுறதுக்குள்ளார உருண்டை பிடிச்சலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு நம்ம பிசையும் போது கொலன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த சைடு நம்ம ஜீரா காய்ச்சிட்டு போய் நீங்கள் இதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கையிலேயே ஒட்டி வராது. இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டிட்டு எல்லா மாவுக்குமே உருண்டை பிடிச்சாச்சு. எப்போயுமே நம்ம ஒரு பேக்கெட் தாங்க போடுவோம். இன்றைக்கி தான் 2 பேக்கெட் போட்டிருக்கோம். எண்ணெய் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேனில் பொரிக்கிறோமோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாங்க. லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா தான் கரெக்டாக வரும். அப்படியே ஒவ்வொரு குலாப் ஜாமுனாக போட்டு பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இன்றைக்கி ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் மீடியமில் வச்சு மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தங்காட்டியும் குலோப் ஜாமுன் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்குதுங்க. ரொம்ப நல்லா வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் குலோப் ஜாமுன் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ளேம் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சிங்கன்னா சிம்லேயே வச்சு சுடுங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீடியம்லேயே வச்சு சுடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா குலோப் ஜாமுன் ஓரளவுக்கு சொதப்பலாதாங்க வந்துருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சொன்னோம்னா நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கூட அந்த உருண்டை உடையாமல் வரணும் அப்படின்னா நம்ம ஃப்ளேம் ஒரே மாதிரி வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக. இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பராக அமையணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.